வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் வல்ல பணிபுரியும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞான தண்டாபுரம் கரோர குருநாதர் அருணாபெருமான் தொடரே சரம் சந்திரம் எம்பெருமான் கருணை முழுவதும் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயுமலை திருப்பூண்ட மாமந்தத்தில் கௌமாரில் தத்து வருஷப்படி பாடல் 361 புடுகோடு பணிநீர் என துவங்கும் திருவிடை மருது தளத்து திருப்போடுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டவன் திருவடிக்கு கணிக்கும் செய்வோம் முருகாஜலம். இந்த பாடல் முருகா சிவஞான போதத்தை அருள் புரிய குருவாக வந்தருள்வாய் என்று சிவஞானம் பெற பாடப்பெற்ற பாடல். தன 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 தான தானன தன 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 தான தானன தன 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 தான தானன தந்ததான என்ற சந்தக்குறிப்புடைய பாடல். பாடலை பார்த்துடலாம். புடுகொடு பணிநீர் ஜவாது உடன் இருகரம் மிகு மார்பில் லேபன புழகித அபிராம பூஷித கொங்கையானை பொதுவினில் விலைகூறு மாதர்கள் மணி அணி குடை மீது தாவடி பொருவன கனைபோல் விலோச்சன வந்தியாலே மெழுகன உருகா அன்னார் தமது இதய கலகமோடு மோகன வெகுவித பரிதாப வாதனை கொண்டு நாயேன் மிடைபடும் மலமாயையால் மிக கலவிய அறிவு ஏக சாமி நின் விதரண சிவஞான போதகம் வந்து தாராய். எழு கிரி நிலைவோட வாரதி முகமுக என வீச மேதினி இடர்கெட அசுரேசர் சேனை முறிந்து போக இமையவர் சிறைமீள நாய் நரி கழுகள் ககராசன் மேலிட ரணமுக கணபூத சேனைகள் நின்று உலாவ செழு மதகரி நீல கோமள அபினவ மயிலேறு சேவக ஜெய ஜெய முருகா குஹா வளர்கந்த வேளை திரைபொரு கரை மோது காவிரி மறுபுணல் வயல் வாவி சூழ்தர் திருவிடை மருதூரில் மேவிய தம்பிரானே. புடுகொடு பனி நீர் ஜவாதுவுடன் இருகரம் மிகு மார்பில் லேபன புழகித அபிராம பூஷித கொங்கையானை பொதுவினில் விலைகூறும் அவர்கள் மணி அணி குடை மீது தாவடி பொருவன கனைபோல் விலோசன வந்தியாலே மெழுகன உருகா அன்னார் தமது இதய கலகமோடு மோகன வெகுவித பரிதாப வாதனை கொண்டு நாயேன் மிடைபடும் மலமாயையால் மிக கலவிய அறிவிய சாமி நின் விதர்ண சிவஞான போதகம் வந்து தாராய் அப்படின்னு முதல் பகுதியில் சொல்கிறார். பிரமாதமாக பாடுறார். புனுகு சட்டத்தோடு பன்னீர் ஜபாது இவைகளோடு 2 கைகளிலும் நிரம்பியதாய் மார்பில் லேபனம் சந்தனம் கஸ்தூரி இவைகளில் பூசுதல் கொண்டதாய் உலகாங்கிதம் கொண்டதாய் அழகுள்ளதாய் அலங்காரம் கொண்டதாய் உள்ள கொங்கை யானை போல் பெரிய கொங்குகள் பொதுவாக பலர்க்கும் விலைகூறும் மாதர்கள் பேசைகளின் ரத்னம் பதித்துள்ள குடைகளின் மீது தாவடி போர் புரிவனவான அம்புகள் போன்ற விலோச்சனம் கண்கள் உண்டு பண்ணும் வந்தியாலே கஷ்டத்தாலே கொடுமையாலே தீயிலிட்ட மெழுகு போல் உள்ளம் உருகி அன்னார் தமது இதய கலகமோடு அந்த வேசைகளின் உள்ளத்தே தோன்றும் சச்சரவால் மனமயக்கம் கொண்டவனாய் பலவிதமான பரிதவிக்கத்தக்க மனவேதனை துன்பம் அடைந்து அடியேன் நெருங்கி வரும் மும்மதங்களின் மாய வசத்தால் மிகவும் கலந்து கலக்கம் கொண்ட என் அறிவானது ஏக தொலைந்து அழிய சாமி கடவுளே உனது விதரணம் கொடையாக சிவஞான போதத்தை நீ எழுந்தருளி வந்து உதவுக அப்படின்னு முதல் பகுதியில் நம்ம சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார். அப்படி 2வது பகுதி போகிறார். எப்படி எழுகிற நிலையோட வாரதி முகமுகன வீச மேதினி இடர்கிட அசுரேச சேனை முறிந்து போக இமையவர் சிறைமீட நாய் நரி கழுகள் ககராஜன் மேலிட ரணமுக கணபூத சேனைகள் நின்று உலாவ செடு மதகரி நீல கோமள அபினவ மயிலேறு சேவக ஜெய ஜெய முருகா குஹா வளர்கந்த வேளை திரைபுரு கரைமோது காவிரி வரு புனல் வயல் வாவி சூழ்தர் திருவிடை மருதூரில் மேவிய தம்பிரானே. எழிகிரிகள் 7 மலைகள் நீலபேர்ந்தோட கடல் முகமுகு என்று கலங்கி அலைகள் வீச மண்ணுலகத்தவரின் துன்பங்கள் கெட அசுர தலைவர்களின் சேனையெல்லாம் தோற்று ஓட தேவர்கள் சிறை நின்று விடுபட நாய் நரி கடுகுகள் ககராஜன் பக்ஷிராஜன் கருடன் மேலே வட்டமிட போர்க்களத்தில் பூதகன சேனைகள் நின்று உழவ செழுமை வாய்ந்த மதகரி பிணிமுகம் என்னும் யானை மீதும் நீல நிறமுள்ள அழகிய புதிய மயில் மீதும் ஏறுகின்ற பராக்கிரமசாலியே ஜெய ஜெய முருகா குஹா போலோங்கு கந்தவேளை அலைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கரையில் மோதுகின்ற காவிரியில் வரும் நீர் பாயும் வயல்களும் குளங்களும் சூழ்ந்துள்ள திருவிடை மருதூர் என்னும் தளத்தில் வீற்றிருந்த அருள்வாளிக்கும் தம்பிரானே சிவஞான போதகம் வந்து தாராய் அப்படின்னு வேண்டுகிறேன். இதில் ரொம்ப முக்கியமான குறிப்பு, செடு மத கரி முருகவேலுக்கு யானை வாகனம் உண்டு, அந்த யானைக்கு பிணிமுகம் அப்படின்னு பேர். இந்த பிணிமுகம் வந்து திருமுறாட்டுக்குள்ள குறிக்கப்படுகிறது. திருப்பூர் படிச்சிருக்கோம். அடுத்தது எரித்திரை கரை பொருதும் இடைமருதும் வரும். திரைபொரு கரைக்கு சம்பந்தருடைய அடி மேற்கோள். அடுத்தது பொழிலும் வயலும் சூழ்ந்த இடைமருதும் வரும். இதெல்லாம் மேற்கோளாக வச்சுக்கணும். இந்த தளத்துடைய வடப்பை சொல்லும்போது சிவஞான போதகம் வந்துதாரா என்று வேண்டிக்கொள்கிற அற்புதமான பாடம். இப்போ இந்த பாடலுக்கு முக்கிய குறிப்புகள். இந்த திருப்பூட முதல் பகுதி பார்த்திங்கன்னா விலைமாதர்கள் நிலைமையும் அவர்களால் காம வயப்பட்ட ஆடவர்கள் படுகின்ற துன்பத்தையும்
அடிகளார் எடுத்து சொல்லி அந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும்னா அதற்கு இறைவனருளால் சிவத்தை அறியும் மெய்யறிவை பெற வேண்டும். அது மட்டும்தான் ஒரே வழி. அதற்கு இறைவனருடைய நாடுதல் நம்பொருட்டு அருணகிரி வழி. ககராஜன் மேலிடுங்கிறது. ககம்னா அம்பு, பறவை தெய்வம், பானம், வெட்டுக்கிளி, மணத்தக்காளி, பல பேரோடு இருக்கு. இங்கு பறவையை குறித்து நிற்கிறது. ககராஜன் பறவைகளுக்கு அரசராகிய கருடன். செழு மதக்கரி. பிணிமுகம்ங்கிற யானையை வாகனமாக உடைய முருகப்பெருமான். இதில் ஒரு இது இருக்குது. திருமால் முருகவேளை யானையாகி தாங்க கருதினார். மாவீரபுரம் அப்படிங்கிற தளத்தில் அருந்தவம் புரிந்தார். திருமுருகன் அவருடைய தவத்துக்கு இறங்கி அவர் முன் தோன்றி அருளினார். திருமால் அவரை வணங்கி, முருகவேளே, எனக்கு முன்னால் அவமானம் புரிந்த தாரகன் யானை உருவம் பெற்று சாத்தனாருக்கு வாகனமாக விளங்கினான். அவன் அஞ்சுமாறு அடியனை யானை வாகனமாக கொண்டு நீங்கள் அருள் புரிய வேண்டும் வரம் இறந்தார். ஆறுமுக பெருமான் வேண்டுனர் வேண்டி அங்கே எய்தினர் வழிபட நிற்கும் பெருமான். அவர் எப்படி வேண்டாரோ அவ்வண்ணமே அறிமுகனை யானையாக்கி ஊர்ந்தருளினார். அதனால் கயாருட முத்தின்னு எம்பெருமானுக்கு இன்னொரு பேர். ஓடா பூட்கை பிணிமுகம் வாழ்த்து வேண்டுனர் வேண்டி ஆங்கு எய்தினர் வழிபடம்பார் நக்கீர பெருமான் திருமுருகப்படிலாம். திரைபொருள் கரைமோது காவிரி வரிபுணல் வயல்வாவி சூழ்ந்தது திருவிடை மருதூரில் மேவிய தம்பிரானி. காவிரி பாய்ந்து வளமொழிக்கும் திருவிடை மருதூரில் இயற்கை எழில சுவாமிகள் விளக்கிறார். திருஞான சம்பந்த பெருமான் அவருடைய தேவார பாடல்களையும் இதை காணலாம். இயற்கை வடிவில் இறைவனை காணும் பாங்கு நமக்கு வரணும். இயற்கை செடி கொடி மரம் மலை ஆறுன்னு பார்க்கக்கூடாது. தேவார பாடல்கள் சொல்றார். மரிதிரை படுகடல் விடம் அடை மிடறினர் எரிதிரை கரைபெறும் இடைமருது எனும் அவர் செரிதிரை நிறையோடு செலவிலர் உலகினில் பிரிது இறை பெறும் உடல் பெருகுவது அரிதேங்கிறார். சிலை உய்த்த வெங்கனையால் புறமூன்று எரித்தீர் திரளரக்கன் தலைபத்தும் தெண்டோடும் நெறித்தீர் தையல் பாகத்தீர் இலைமொய்த்த தன்பொழிலும் வயலும் சூழ்ந்த இடைமருதில் நலமொய்த்த கோயிலாக நயந்தீரைங்கிறார். திருவிடைமருது சிறந்த திருத்தலம். வடக்கே கர்னூல் மாவட்டத்தில் மல்லிகார்ஜுனம் என்னும் பற்பதம், தெற்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் புடார்ஜுனம், இது மத்தியில் விளங்குவதனால மத்தியார்ஜுனம். அர்ஜுனம்னா மருது. மல்லிகை மருது, புடைமருது, இடைமருது, மருத மரத்தின் கீழ் பெருமாள் எழுந்தருளிருக்கார். பெருமாளுடைய பேர் மகாலிங்கேஸ்வரர். சோழநாடே பெரிய சிவாலயம் ஏற்கனவே படிச்சுட்டு கனியினும் கட்டிப்பட்ட கருமினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாளும் அரசினும் இனியன் தன் அடைந்தார்க்கு இடைமருதனேன்னு அப்பர் சுவாமிகளால் இனிது பாடப்பட்ட அருமையான திருத்தலம். வரவண தேவருக்கு பிரம்மகத்தை நீக்கிய திருத்தலம். பட்டினத்தடிகளும் பத்திரகிரியாரும் வைகிய திருத்தலம். இந்த தலத்தை குறித்து திருவெண்காடர் திருவாயுமந்தருடைய மும்மணி கோவை மிகவும் விழுமிய கருத்துக்களை உடைய நூல். அண்மையில் புலவர் சிகாமணியாக விளங்கிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடிய திருவிடைமுருகூரில் மிகச்சிறந்த பிரபந்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்படி பல அற்புதங்கள் இருந்த இந்த தலத்தில் வருகிற எம்பெருமான் முருகவேலின் திருவடியில் சமர்ப்பித்த இந்த பாடலுக்கான கருத்துரை என்னென்னா, முருகா சிவஞான போதத்தை அருள்புரிய குருவாக வந்தருளா என்று வேண்டிக்கொண்ட ஒரு பாடலை பழனாபுரியவன் திருப்பாத்தில் சமர்ப்பிப்போம். திருவிடை மருது பெருமாளின் திருப்பாத்தில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமாவும் வெற்றி மேல் முருகனுக்கு அரோகரம் எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோகரம். முருகன் அருணாபுரி முருகாஜன முருகா 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 பழனியாண்டவனுக்கு அரோகரம் அரோகரம் அரோகரம்.